அன்பின் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் இந்த புனித வெள்ளி பெரிய வெள்ளி ஆராதனையினுடைய நல்வாழ்த்துக்கள் தோத்திரங்களை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜொமேட்டோ உணவு டெலிவரி செய்கிற ஒரு நிறுவனம் ஒரு பதிவு போட்டிருந்தது. தொடர்ந்து சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் மிக அதிகமாக டெலிவரி செய்யப்பட்ட உணவு பட்டியலிலே முதல்ல எது இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்களா? பிரியாணி. பிரியாணி பிரியாணி அப்படின்னாலுமே அவங்க போட்டாங்க ஒரு உணர்வு, ஒரு எமோஷன்ஸ். பிரியாணி இந்தியர்களுடைய உணர்வாக, தேசிய உணர்வாக இந்த பிரியாணி இருப்பதாக ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள். புற்றீசல் போல நிறைய இடங்கள் பிரியாணி கடை திறந்திருக்கு. சொல்றாங்க, இங்க போய் சாப்பிடுங்க, அங்க போய் சாப்பிடு. நானும் எல்லா இடங்களுக்கும் போய் சாப்பிடுவேன். மேக்சிமம் எல்லா பிரியாணி கடைக்கு நாங்கள் படையெடுப்பது உண்டு. ஆனா நிறைய இடங்கள்ல மொக்கையா இருக்கும். பிரியாணி பிரியாணியாவே இருக்காது. ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. போய் சாப்பிட்டாக்க பிரியாணினா அந்த கொழுப்பும், ஆட்டுக்கறியினுடைய கொழுப்பு, அந்த மசாலாவும் அந்த அரிசியும் சேர்ந்து வருகின்ற ஒரு கலவை இருக்கு பாருங்க. அது மினுமினுப்போடு பொன்னிறமாக அந்த கொழுப்பு உருகி அதன் மேல் படர்ந்து சூரிய வெளிச்சமோ மின் விளக்கின் வெளிச்சமோ அதன் மீது படும் பொழுது அதை பார்ப்பதற்கே ஒரு உணர்வு நமக்கு வரும். இதுல சிக்கன் பிரியாணில இந்த மாதிரி இருக்காது. அதை தான் என்ன சொல்றாங்க, ரசவாதம்ன்றாங்க. அந்த ரசவாதம் சிக்கன் பிரியாணில நடக்காது. ஆட்டுக்கொழுப்பிலும் மாட்டுக்கொழுப்பிலும் உருகி வெந்து அதிலே சேரும்போதுதான் இந்த உண்மையான பிரியாணிக்கான ரசவாதம் நடைபெறுகிறது. இன்னும் வெஜ் பிரியாணினா உங்களுக்கு சொல்லவே வேணாம், அது பிரியாணியே கிடையாது. அது சும்மா ஒரு பேரு தான். இந்த மூன்றினுடைய கலவைதான் ரசவாதம். அந்த இறைச்சியினுடைய கொழுப்பு, அதை ரவாஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருக்குன்னா தெரிஞ்சிருக்கும், கறி கடையில் இருக்கிறவங்க உணவு. ரவாஸ்னா கொழுப்பு கிடையாது, கறியோடு சேர்ந்த கொழுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் உருகி அதன் மேல ஒரு பளபளப்பை உண்டாக்கி சுவையை கொடுத்து நமக்கு சேரும். இதே போலதான் வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கும் ஒரு ரசவாதம் நிறைந்த ஒரு பிரியாணி கிடைக்கும். சரிங்களா? இதை தூக்கி அப்படியே வச்சிருவோம். இந்த உலகத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கும் எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். பல மிக முக்கியமான தத்துவ கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான தவத்தாலும் ஞானத்தினாலும் இந்த உலகத்தை நல்வழிப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் முயற்சிகளை வைத்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் நல்வழிப்படுத்தவும் உலகத்தை நல்லொழுக்கப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டதே அன்றி இந்த உலகத்தை மீட்படைவதற்கான எந்த ஆதாரத்தையும் அவைகள் கொடுக்கவில்லை.
ஏனென்றால் இந்த ரசவாதம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே நடைபெற்றது. அல்கெமி என்ற அரபிய வார்த்தை தான் தமிழிலே ரசவாதம் என்று சொல்லுகிறார்கள். அது கிரேக்கத்திலே அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு அல்கமி, அல்கைமா அப்படின்ற லத்தீன் வார்த்தையும் அல்கைமா. இது ரசவாதத்துக்கு. இந்த ரசவாதம் என்னன்னா பிரித்தெடுத்து பிறகு ஒன்றாக சேர்ப்பது. பிரியாணியில எப்படி ரசவாதம் நடைபெற்றது என்று சொன்ன உடனே உங்களுடைய கண்களெல்லாம் விரிந்து வாய்கள் நகைப்புக்குள்ளாகி ஒரு மலர்ச்சியோடு நீங்கள் அமர்ந்து இருந்தீர்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அப்படி ஒரு ரசவாதம் இயேசு கிறிஸ்து கொல்கதாவினுடைய மலையிலே இந்த உலக மகான்களுக்கும் எல்லாம் ஏற்படுத்தப்படாத ஒரு நல் அனுபவம், ஒரு இறை அனுபவம், ஒரு சிறந்த அனுபவத்தை சிலுவையிலே அவர் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினார். அதைதான் முகவுரையிலே டாக்டர் சாலமோன் வாஸ்தார். அவர் கேவலப்படுத்தப்பட்டார், அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், மயிர் கத்தரிக்க கொண்டு செல்லுகின்ற ஆட்டை போல அவர் கொல்கதா மலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். இப்படி இந்த சிலுவையினுடைய அனுபவத்திலே அவர் சொன்ன 7 வார்த்தைகள் பிரித்தெடுக்கப்பட்டு அந்த 7 வார்த்தைகளும் பிதாவை நோக்கியும் இந்த மனுக்குலத்தை நோக்கியும் பிதாவை நோக்கி முறையிட்டும் நம்மை நோக்கி அது தெளிவுபடுத்தியோ நம்மையும் பிதாவையும் சிலுவையினுடைய வார்த்தைகள், இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூன்றாக ஒரு கலவையாக சேர்ந்து இந்த உலகத்துக்கான ரட்சிப்பை கொடுத்தது. ஜீசஸ் கான்சியஸ், ஜீசஸ் எமோஷன், இயேசுவினுடைய உணர்வுகளை நாம் இந்த சிலுவையிலே நாம் பார்க்க முடியும். மூன்றினுடைய கலவைதான் இந்த ரசவாதம் என்று சொன்னேன். இந்த எமோஷன்ஸும் அப்படிதான். இந்த மூன்றினுடைய கலவைகள் தான் எமோஷன்ஸாக இருக்கிறது. நமக்குள் ஒரு எமோஷன் வரணும்னா 3 நடக்கணும். ஒன்னு ஈவென்ட், நிகழ்வு. இரண்டாவது எமோஷன் பிஹேவியர். இரண்டாவது என்னன்னா நடத்தை, அந்த நிகழ்வுக்கான நம்மிடம் வெளிப்படுகின்ற நடத்தை. மூன்றாவது பிஹேவியர் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்குள்ளுக்குள்ள ஏற்படுகின்ற அதனுடைய அனுபவம். சாலையில வண்டி ஓட்டின்னு போறோம், திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துடுறான், ஒரு தம்பி வந்துடுறான், அது ஈவென்ட். உடனே நம்ம என்ன பண்றோம்? உடனே அந்த ஈவென்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். அதுதான் நடத்தை. என்னது? டக்குன்னு பிரேக்கு அடிக்கிறோம் பாருங்க, அதுதான் அந்த ஈவென்ட்டுக்கான நம்முடைய பிஹேவியர், உடனே நடத்தை. மூணாவது, அது முடிஞ்ச பிறகு, அவன் போயிட்ட பிறகு நமக்குள்ள என்ன வரும்? ஒரு பயம் வரும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நடத்தை. இதே தான் சிலுவையில அவருக்கு ஒரு நடத்தை நடக்கிறது. அந்த நடத்தைக்கு அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரு, அந்த பிஹேவியர் நமக்கு எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவத்தை குறித்து தான் நம்மிடத்தில் 7 பேர் பேச வராங்க. 7 பேர் பேச வராங்க. இந்த 7 வார்த்தைகள், சிலுவையில அவருக்கு என்ன நிகழ்வு நடந்தது, அதற்கு அவர் என்ன பிஹேவ் பண்ணாரு, என்ன உடனே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார், பிஹேவ் பண்ணாரு, என்ன நடத்தையை வெளிப்படுத்தினார், அதுதான் 7 வார்த்தை. அந்த நடத்தைக்கு பிறகு அதில் உள்ள இருக்கிற ஆழ்ந்த அனுபவம் நமக்கு என்ன, இதுதான் எமோஷன்ஸ், கிரைஸ்ட் எமோஷன்.
அந்த அனுபவத்தை குறித்து தான் பேச போகிறார். இதுல நான் அந்த ஈவெண்ட்டுகளை மட்டும், நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல வாசியுங்கள், லூக்கா 23:24 வசனத்தை வாசிங்க. தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி அவனை விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையை அவர் சொல்வதற்கு முன்பதாக நடைபெற்ற ஈவென்ட் இதுதான், நிகழ்ச்சி இதுதான். என்ன நிகழ்ச்சி நடக்கிறது? எவ்வளவோ அவரை விடுவிக்கலாம் என்று பிலாத்து முயற்சி செய்கிறான், முடியவில்லை. அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே பரபாசை விடுவித்து இயேசுவை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறார். உடனே என்ன நடக்கிறது? மத்தேயு 27:27 வாசிங்க. அவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்த பிறகு இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய், இப்போ தீர்ப்பு கிடைத்த பிறகு அந்த பிலாத்துவினுடைய அரண்மனையிலே இருக்கின்ற போர் சேவர்கள், சோல்ஜர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை இழுத்து கொண்டு அங்கே இருக்கிற காவல் மடத்துக்கு கொண்டு செல்லுகிறார்கள். வாசிங். போர்ச்சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி எல்லாரையும், அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா போர்ச்சவர்களை வரவழைத்து அவருடைய ஆடையை அவிழ்த்து அவருக்கு கரும் சிவப்பு அங்கியை அவருக்கு அணிவித்து, பிறகு அவருடைய தலையிலே முட்முடியை சூட்டி அவருடைய கையிலே ஒரு கோலை கொடுத்து எல்லா போர் சேவர்களும் மிக பெரிய ஒரு அவமானத்தை இயேசுவுக்கு செய்கிறார்கள். எல்லாரும் அணிவகுத்து இந்த பிரதான போர் சேவகன் அவர் முன்னால் மண்டியிட்டு, இதோ யூதருக்கு அரசனே வாழ்க என்று சொல்லி அவமானப்படுத்தி துப்பி எல்லா போர் சேவர்களும் அவரை துப்புகிறார்கள். எச்சில் அவர் மீது மழையாய் பொழிகிறது. அவர் மீது துப்பி அவர் கையில் கொடுத்த அரசனுடைய செங்கோலாக கொடுத்த அந்த கோலை வாங்கி அவர் தலையில் ஓங்கி அடித்து அவரை வெளியே இழுத்து கொண்டு வருகிறார்கள். மீண்டும் அவருக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு வெளியே வருகிறார். வெளியே இழுத்து தர என்று இழுத்து வரும்போது அங்கே வயல்வெளியிலிருந்து யோசேப்பு வெளியே வருகிறான். அவனை இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க வற்புறுத்துகிறார்கள். இவர் முன்னே செல்லுகிறார். பின்னால் கொல்கதா, இந்த நகரத்துக்கு வெளியே கொல்கதா மலை வருகிறது. அங்கே அவருக்கு இடப்புறம் வலப்புறம் என்று 2 குற்றவாளிகளோடு சேர்ந்து அவரை சிலுவையில் அறைந்து போடுகிறார்கள். இப்போ நான் சொன்னல, அந்த பையன் ஓடி வந்த மாதிரி, ஓடி வந்த உடனே நம்ம முதல்ல பிரேக் அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி முதல் இம்மிடியேட்டா அவருடைய நடத்தை என்னன்னா, அவர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அடுத்து வாசிங்க, மத்தேயு 27:39-40. இப்போ இந்த முதல் வார்த்தையை அவர் சொல்றாரு. அடுத்ததாக இன்னொரு ஈவென்ட் நடக்குது. அது என்னன்னா, ஜீசஸ் இஸ் மாக்டு. இயேசு கேலி செய்யப்படுகிறார். அடுத்த ஈவென்ட். இப்போ பையன் குறுக்க ஓடி வந்த மாதிரி இப்போ அடுத்த ஈவென்ட் என்ன நடக்குதுன்னா, இயேசு கேலியினுடைய உச்சத்தில் கொண்டு செல்லப்படுகிறார். சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கிறார். அடித்து துன்புறுத்தினார்கள். இப்போது வேதனுடைய உச்சத்துக்கு மன ரீதியாக அவரை கலங்கப்படுத்துவதற்கு இங்கே கேலி செய்கிறார்கள். யார் கேலி செய்கிறாங்கன்னா, 4 பேர், 4 குழு. முதல்ல
அங்கே நின்றிருந்த வழிப்போக்கர்கள் இயேசுவை பார்த்து, படிக்க வேண்டாம், மத்தேயு 27:39 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில இயேசு கேலி செய்யப்படுகிறார். வழிப்போக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயிலை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னீங்க, இப்போ உன்னையும் நீ ரட்சித்துக்கொள் என்று சொல்லி சிலுவையிலிருந்து நீ இறங்கி வா என்று சொல்லி கேலி செய்கிறார்கள். இரண்டாவது இன்னொரு பிரிவினர் மத்தேயு 27:41-43 வரைக்கும் இருக்கிற பகுதி. அங்கே யாருன்னா, ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீதான் எங்களுக்கு அரசனா, யூதருக்கு அரசனா? He saved others. நீ மற்றவர்கள் எல்லாம் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி, முதல்ல உன்னை நீ விடுவித்துக் கொள், பிறகு நான் உங்களை என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது யார் கேலி செய்கிறார்கள் என்றால், அதே லூக்கா 23:36-37 வரைக்கும் இருக்கிற பகுதியில் போர் சேவர்கள், இனி யூதருக்கு அரசனானால் உன்னையே ரட்சித்துக் கொள் என்று இயேசுவை கேலி செய்கிறார்கள். நான்காவது 2 குற்றவாளிகள் ஒருவன் என்ன செய்கிறான், நீ மேசியாவானால் உன்னையும் காப்பாற்றிக் கொண்டு எங்களையும் ரட்சியும் என்று சொல்லுகிறான். யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு இயேசு எந்த பதிலும் யாருக்கும் 4 பேர் கிண்டல் பண்றாங்க, கேலி செய்கிறாங்க. ஆனால் இன்னொரு குற்றவாளி, அவன் இடப்புறம் வலப்புறம்னு எந்த பைபிளில் எந்த குறிப்பும் இல்லை, இன்னொருவன், அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், இந்த சக குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறான், நாம் அனுபவிக்கிற இந்த தண்டனை நாம் செய்த குற்றத்திற்காக நமக்கு கிடைத்திருக்கிறது. 1. 2வது என்ன சொல்றானா, உனக்கு கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லையா? 3வது என்ன சொல்றானா, இவரிடத்தில் எந்த குற்றமும், ஒரு குற்றவாளி இன்னொருவரை குற்றமற்றவன் என்று தீர்ப்பிடுவது என்பது, தீர்மானிப்பது என்பது இந்த உலகத்தில் நடக்காத ஒரு நிகழ்வு. 4வது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு இவர் பதில் தரார். என்ன சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பார். 3வது யோவான் 19:25-26 வசனத்தை வாசி. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும், அப்புறம் 23 வாசிங்க. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். ஆமா, அங்கேயும் எடுத்தார்கள். இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்ன ஈவெண்ட்னா, போர் சேவர்கள் இயேசுவினுடைய ஆடையை என்ன சொல்லுங்களேன், பங்கிட்டுக் கொள்கிறார்கள். எத்தனையா? 4. அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர். இங்க இயேசுவினுடைய சிலுவைக்கு அருகிலே எத்தனை பேர் நின்றாங்க? இயேசுவினுடைய தாயார், அப்புறமா மகதலேனா மரியாள், அப்புறமா கிளையோப்பாவின் மனைவியாக தாயார், அப்புறமா இயேசுவுக்கு அன்பாக இருந்த எத்தனை நம்பர்? மொத்தம் 4. ஆனால் திருவிவிலியத்தில் 4 மரியாட்கள் பிளஸ் 3 மரியாள், ஒருத்தர் வந்து இயேசுனுடைய சகோதரி சலோமின் போட்டிருக்கு. மொத்தம் 4 பேர் பெண்களே இருந்தாங்க, ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் இந்த போர் சேவர்களாம் இயேசுனுடைய உடையை பங்கிடும் பொழுது இயேசு
தன்னுடைய உடலை பங்கிட அங்கே ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். இனி என்ன சொல்றாரு? மகன் நான் அல்ல, இவர்தான் உனக்கு மகன். இதோ அம்மா, இதோ உன் மகன். சீடனே, இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அந்த ஈவென்ட், இயேசுவினுடைய ஆடைகளை 4 அங்கே பங்கிடும் பொழுது தன்னுடைய உடலாக்கிய இந்த திருவுடலை தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சீடருக்கும் அவர் பங்கிட்டு இங்கே சொல்லுகிறார், இந்த தாய் என்பவள் தான் என்னை பெற்றெடுத்தார், நான் அவருக்கு மகனாயிருந்தேன், இனி நீங்கள் அந்த உறவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது ஈவென்ட் மத்தேயு 27:45. மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இதற்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம். 6 மணி உங்களுக்கு தெரியும்ல, யூதர்களுடைய அந்த மணி நேர கணக்கு காலை 6 தொடங்கும், சரிங்களா? அப்போ 1 மணி நேரம் எது? முதல் 7 மணிக்கு தூங்குது. 6லேருந்து 7, 1, 7. அப்போ இங்க வந்து 6 மணி நேரம்னா பகல் 12 மணி. 9 மணி நேரம்னா மத்தியானம் 3. 12லிருந்து 3 வரைக்கும் பூமி எங்கும். இது நல்லா கவனிச்சிங்க. இது ஒரு உருவகமாக இங்கே சொல்லவில்லை, மெட்டபரிக்கலா இதை சொல்லலை. நிறைய இடங்கள்ல இது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு உருவகமாக புரிஞ்சுக்கணும். இல்லை, ஹிஸ்டாரிக்கலி இந்த ஈவெண்ட் நடந்ததாக பைபிளில் மட்டும் இல்லை, வரலாற்று குறிப்புகளும் இருக்கிறது. ரோம வரலாற்று ஆசிரியர்களும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 3 மணி நேரம் பூமி முழுவதுமாக ஒரு இருள் சூழ்ந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இது ஒரு உருவகத்தில் அல்ல, ஒரு நிறைந்த ஒரு இருட்டு நடந்த பிறகு, இந்த பூமி முழுதும் நடந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் இறைவா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. அது ஏலி ஏலி, ஏலி என்பது எபிரேய வார்த்தை, எலோயி எலோயி அரமேய வார்த்தை, ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்தது யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இங்கே என்ன ஈவென்ட் நடக்குதுன்னா, அந்த இருள் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரும் துன்பம் துயரம் கடைந்த பிறகு இயேசு ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதம் 22:1 அவர் தியானித்த பிறகு இங்க என்ன சொல்றாருன்னா, இதன் பின்பு, எதன் பின்பு? அங்கே இருள் முடிந்து விட்டு இப்ப என்ன பண்ணு, இருளும் முடிந்தது, அவருடைய துன்பத்தினுடைய வலியும் இப்போது முடிய போகிறது என்று சொல்லி இங்கே அவர் என்ன செய்கிறார்? வேத வாக்கியம் நிறைவேறும்படி தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதான் இங்க வந்து 2 கிரேக்க வார்த்தை இருக்கு. என்னன்னா மெட்டா டவுட்டா அப்படின்னா இவைகளுக்கு பிறகு. அது வந்து ஒரு அன்ஸ்பெசிஃபைடு ஈவெண்ட், எதுன்னு சொல்லாது, பொதுவாக சொல்றது இவைகளுக்கு பிறகு, ஞாபகம் இருக்காது. ஆனா மெட்டா டவுட்டே அப்படின்ற இன்னொரு வார்த்தைக்கு என்னன்னா, இவைகளுக்கு பிறகுனா இந்த சம்பவம் நடந்த பிறகுன்னு சொல்றல, அதுக்கு அப்பதான் இங்க சொல்றாரு இவைகளுக்கு பிறகுன்னு சொல்லும் பொழுது, இந்த பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்து முடிந்து போயிடுச்சு, இப்போ வெளிச்சம் வந்த பிறகு இப்ப என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது 6வது யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி அவருக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு கடும் புளிப்புள்ள ஒரு ரசத்தை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி குடித்த பிறகு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை. இந்த முடிந்து 2 தரம் வருது. எல்லாம் முடிந்தது,
அடுத்து வருது ஆறாவது வார்த்தை. இங்க பாருங்க, 2 இடத்துல முடிந்ததுன்னு இருக்கு. யோவான் 19:28 வாசிங்களேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஆமா, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, முடிய போகிறது என்று இவைகளுக்கு பிறகு வெளிச்சம் வந்துருச்சு, இனி எல்லாம் முடிய போகிறது என்று சொல்லி இயேசு தன்னுடைய தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அந்த ரசத்தை கொடுக்கப்பட்ட பிறகு, அதை வாங்கி குடித்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் முடிந்தது என்று சொல்றார். கடைசியாக லூக்கா 23:45-46. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த 7வது வார்த்தைக்கு முன்னாடி நடைபெற்ற ஈவென்ட் என்ன? தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து, அது எங்க இருக்குன்னா, அந்த திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். அந்த மறைக்கப்பட்டிருந்த திரைச்சீலை மேலிருந்து 2ஆக கிழிந்த பிறகு இங்கே இயேசு, பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். இந்த உலக தலைவர்கள், மகான்கள் செய்யாத ஒன்றை நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்து இந்த உலகத்திற்கான ஒரு முன்மாதிரியான நடத்தையை நமக்கு காண்பித்திருக்கிறார். நடத்தை தான் முன்மாதிரி. பிஹேவியர் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று. சிலுவையிலே இயேசு தனக்கு நடந்த ஈவென்ட்டுக்கு, தனக்கு நேர்ந்த அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு, தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு எவ்வாறு அவர் நடத்தையை அவர் வெளிப்படுத்தினார், அந்த நடத்தை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அந்த நடத்தை தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு இறையில் சொல்லுகிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் மனுஷனானார் என்பது மட்டுமல்ல, கடவுள் மனுஷருக்கு மாதிரியானார். God became a model for humans. கடவுள் மனுஷனுக்கு மாதிரியானார். எவ்வாறு நடத்தையை நாம் வெளிப்படுத்தி, அப்போ இயேசு தன்னுடைய நடத்தையை வெளிப்படுத்தி அந்த நடத்தையின் மூலமாக நமக்கு ரட்சிப்புக்கான பாதையை அமைத்து கொடுத்தாரே. இந்த 3 மணி நேரம் நீங்கள் அதை தான் தியானிக்கப்படும். அந்த நடத்தையை பற்றி பேசவும், அந்த நடத்தையினால் வருகின்ற எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்லவும், இந்த 7 கடவுளுடைய வார்த்தைகளை சொல்ல கடவுளுடைய மனிதர்கள் வருகிறார்கள். இந்த நடத்தை நமக்கு ரட்சிப்புக்கான பாதையை கொடுக்கிறது. நடத்தை தான் நம்மை நடத்துகிறது. சிலுவையினுடைய 7 நடத்தைகள் நம்முடைய ரட்சிப்புக்கான பாதையிலே செல்வதற்கான வழியை திறந்து கொடுக்கிறது. நிதானமாய், ஜெபத்தோடு, சோர்வில்லாமல், உற்சாகமாய், தெளிந்த மனதுடன் நீங்கள் கவனித்து அந்த நடத்தையை பின்பற்றி கடவுளுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.